இப்போ ரீசெண்டாக ஸ்கூலில் லீவ் விட்டுருந்தாங்க இல்லைங்களா, அப்போ பைக்கை சர்வீஸ் விடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பைக்கை சர்வீஸ் விடவும் அவங்க 3 to 4 டேஸ் ஆகும் ரிட்டர்ன் வர அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் இவனை வச்சுட்டு என்னடா பண்ணுறது, இவனுக்கு வேறு ஸ்கூல் லீவ் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. சார் எங்கே போனாலும் பைக்கு இல்லைனா ஆட்டோ அப்படி தான் வருவார். பஸ்ஸு நடக்கிறது அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த வாட்டி அவனுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணி அவனு உன்னை வச்சு செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் பஸ்ஸு நட இப்படியே வந்து செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் பார்க் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போகணும். ஸோ வா பரவாயில்ல நீங்கள் ஒன்று வச்சு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அப்படியே அந்த ஸ்டூடெண்ட் ரோட்டில் கூட்டிகிட்டு போனால் அங்கே இருக்க பார்க்கில் எல்லாம் அப்படியே விளாண்டுட்டே வந்தோம். ஒரு வழியாக சயின்ஸ் பார்க்கை ரீச் பண்ணிட்டோம். வந்தோன்னே எனக்கு செம்ம கால் வலிங்க. சரின்னு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவன் எக்ஸசைஸ் சைடு போயிட்டு நான் இங்கே விளாட போகிறேன் அப்படின்னு போயிட்டான். நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 8 ஷேப்பில் அந்த ஆர்த்தோ வாக்கிங் இது இருக்கு இல்லைங்களா, அது செம்ம மசாஜ் இருந்தது. கொஞ்ச நேரம் நான் அதில் நடந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா சார் செம்ம என்ஜாய்மெண்ட்டு எல்லாத்தையும் விளாண்டு முடிச்சுட்டு ஃபைனலாக எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு செம்ம ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம்.